வெல்கம் டு இளைய தலைமுறை சேனல். இன்னைக்கு சொரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இளைய தலைமுறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போது சொரக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பை எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், உப்பு, சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை குக்கரில் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம். இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கலாம். நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜீரகம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டைஜஷன் பிரச்சனை வராது. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே. இப்போது சுரக்காய் எடுத்து போட்டுடலாம். சாம்பார் பொடி, இப்போது வேக வச்ச பருப்பையும் இதில் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி,
உப்பு 1 ஸ்பூன், குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உங்ககிட்ட நெய் இருந்தாலும் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான சுரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.